சரி விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக விட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த புகை தான் அமைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. நான் சொன்னேன் வெளியே காற்று ஓவராக அடிக்குது, அதனால பிடிக்காது. ஒரு இது மட்டும் பற்ற வச்சுட்டு உள்ளே வந்து பற்ற வச்சுருந்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து அமைச்சிட்டு அதுக்கப்புறம் புகை காட்டலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து உள்ளே வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை முதல்லே பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லைன்னு சொல்லலை. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். நம்ம 5K சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட ரீச் பண்ணிட்டோம். 10K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதும் பெரிய செலிப்ரேஷன்ஸ் இருக்குது. அதுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நான் பார்த்துட்டே இருந்தேன். வலைக்குள்ள அவன் முழிச்சு தான் இருந்தான். ஆட்டினோம்னா புகை வந்து உள்ளே போகாது. என்னடா பண்ணான்னு யோசிச்சுட்டு இருந்து சரி கையில் தூக்குனா தான் வேலையாக மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர புகையை அங்கிட்டு இங்கிட்டு போய் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. தொட்டில் ஆட்டினோம்னா சுத்தமாகவே உள்ளே போகாது.